பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாக்கியா ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியாத ராதிகாவும் ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இங்கே பாக்கியா சொன்ன இடத்துக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ராதிகா, என்ன பாக்கியா, என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியலக்ஷ்மியும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கோபிக்கு இப்போ ரொம்ப முடியாமல் இருந்ததால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், கோபி இப்போ நல்லா தான் இருக்காரு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கும்போதே இங்கே ராதிகாவும் பயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்து எப்படியாவது கோபியை பார்த்துடணும்னு கண் கலங்கின நிலமையில வராங்க. ஆனால் ஈஸ்வரி இருக்கிறத பார்த்த உடனே என்ன செய்யனே தெரியாமல் நிற்கும்போது ஈஸ்வரி இங்கே ராதிகா வரதை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த? உன்னால தானே கோபி இப்போ இந்த நிலமையில இருக்கான், உன்னை யார் இங்கே முதல்ல வர சொன்னது அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராதிகாவும், அத்தை, நான் கோபியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், கோபிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் பதட்டத்தில் இருக்கும்போது ஏன் என்னை திட்டுறீங்க? அப்படி என்ன பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்? கோபி கூட சந்தோஷமாக வாழணும் தானே கல்யாணம் பண்ணினேன். கோபிக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியுமா? இல்லை கோபிக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் தான் நான் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. ஆனால் ஈஸ்வரியும், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, நீ கோபியை பார்க்க வரவே கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்கே யார்கிட்டையுமே இங்கே கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்க இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன். இருந்தாலும் பாக்கியா தானே இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பாக்கியாவும் வந்துடுறாங்க. என்னத்தை எதுக்காக தேவையில்லாமல் இங்கே ராதிகாவை நிற்க வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? கோபியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ராதிகா. இங்கே ராதிகாவுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கிட்ட இருக்குது? நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கத்த, எதுக்கு எடுத்தாலும் இப்படி பிரச்சனை செய்யாதீங்க. கோபியை உங்கள் பையன்தான், ஆனாலும் இங்கே ராதிகா தான் முதல்ல கோபியை பார்க்கணும் த. பாவம் என்னாச்சுன்னே தெரியாமல் ராதிகா கிட்ட எல்லா விஷயமும் சொன்னதுக்கப்புறமா இங்கே ராதிகா கண் கலங்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்து செழியன் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அப்பா இப்போ நல்லா தான் இருக்காங்க, ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அப்பா இப்போ கண் முழிக்க போகிறாங்க, நீங்கள் போய் அப்பாவை கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கன்னு சொன்னேன். என்ன சொல்கிறீங்க? கோபிக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? இப்படி செய்கிற அளவுக்கு அப்படி கோபிக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு அழுதுகிட்டே ராதிகா ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. உடனே இங்கே செழியனும் பாக்கியாவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா கோபிக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும், ஆனாலும் உதவின்னு கேட்ட உடனே எனக்கு பிரச்சனை செஞ்சுருந்தாலும் அதை பற்றிலாம் யோசிக்காமல் நான் கூட்டிகிட்டு வந்து சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். இனி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டர் சொன்ன உடனே கோபியை போய் பாருங்கள் ராதிகா அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல பாக்கியா, நீங்கள் சொல்லாமல் விட போயிட்டு இப்போ பாருங்கள் அத்தையும் என் மேலே கோவமாக இருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனையால் தான் கோபிக்கு இப்படி ஆயிருக்கும். நான் கோபியை திட்டிருக்கக்கூடாது, அவர் மனசு வேதனைப்படுற மாதிரி பேசியிருக்கக்கூடாது. என் கோபத்தால் தான் கோபி இப்போ இந்த நிலமையில இருக்காரு. கோபி, நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் கோபி, நான் உங்கள் மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. அதுக்கு உடனே ஈஸ்வரியும், இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? நீ மட்டும் என் பையனை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தா எங்கள் வீட்டில் என் பையன் ராஜா மாதிரி சந்தோஷமாக இருந்திருப்பான். அவனுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பார்த்து செஞ்சுருப்போம். உன் வீட்டுக்கு அவன் என்னைக்கு வந்தானோ, உன்னை என்னைக்கு அவன் கல்யாணம் பண்ணானோ, இப்போ வரைக்கும் அவனால் எங்கள் வீட்டுக்கு பிரச்சனை வருது. இந்த பாக்கியாவுக்கு ஹோட்டலில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சான், இப்போ அவனுக்கே முடியாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறான். இப்போ கூட இங்கே என் பையனுக்கு இவ்வளோ முடியாமல் போனதுக்கு காரணம் நீ தானே. அவன் மனசை எவ்வளோ வேதனைப்படுத்தி வீட்டில் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தா கோபியால் எப்படி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும்? உன்னால் எப்படி தான் அவன் நிம்மதியாக இருக்க முடியும்? இப்போவாது பாத்தியா, பாக்கியா மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து உதவி செய்யலன்னு வையி, நீ இப்போ கோபின்னு அழுகிறியே, என் பையன் கோபியை நானே பார்த்துருக்க முடியாது. இப்போவாது உனக்கு புரிஞ்சுதே, என் பையன் கோபி இப்படி இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு காரணம் நீ தான்னுட்டு. பாத்தியா பாக்கியா, இதுக்கு தான் சொன்னேன் இந்த ராதிகா இங்கே வர வேண்டான்னுட்டு. கோபி கண் முழிச்சா கூட கண்டிப்பாக இந்த ராதிகாவை பார்க்கணுன்னு ஆசைப்படவே மாட்டான். ஏன்னா இந்த ராதிகா அந்த பேச்சில் பேசியிருக்கா. நம்ம வீட்டில் இருக்கும் போதே கோபியை நிம்மதியாக இருக்க விடாமல், சாப்பிட விடாமல், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பா. என் முன்னாடி கோபியை திட்டிக்கிட்டே இருப்பா இந்த ராதிகா. அப்போவே சொன்னேன், வேண்டாண்டா, இந்த ராதிகாவும் வேண்டாம், ராதிகா வீட்டுக்கும் நீ போக வேண்டாம், நீ பேசாமல் பாக்கியா வீட்டில் இருந்துருன்னு. என் பையன் என் பேச்சை கேட்டிருந்தா இப்போ சந்தோஷமாக இருந்திருப்பான் அவன் பசங்களோடையாவது. ஆனால் குடும்பத்தை பிரித்தா இந்த ராதிகா, அதனால தான் கோபி இப்படி ஒரு நிலமையில் இருக்கான் அப்படின்னு வந்த ராதிகாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, பாக்கியா, இனி இந்த ராதிகாவை நான் நம்ப தயாராகவே இல்லை. இங்கே கோபி
கோபிக்கு குணமாயிருச்சு, சரியாயிருச்சு, வீட்டுக்கு போகலாம் டாக்டர் சொன்னதுக்கப்புறமா கோபியை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம், ஆரோக்கியமான உணவை கொடுத்து கோபியை நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறேன், அவன் ஒன்றும் பெருசாக பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு இனி சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறான், இங்கே பாக்கியாவும் ஹோட்டலோட ஓனராக இருக்கா, குடும்பத்தை அவன் நல்லா பார்த்துப்பான், இங்கே கோபி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவனுக்கு தேவையானதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து செய்ய நான் இருக்கும்போது எதுக்காக இனி இந்த ராதிகா வீட்டுக்கு கோபி போகணும், அதெல்லாம் வேண்டாம் பாக்கியா, நீ தான் இங்கே கோபியை வந்து நல்லபடியாக கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க, ஒன்னால தான் என் பையன் கோபி இப்போ கண் முழிச்சிருக்கான், நல்லாவும் இருக்கான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி கோபியை நாமளே வச்சு கவனிச்சிக்கலாம் பாக்கியா, இந்த ராதிகா வீட்டுக்கு மட்டும் இனி கோபி போகவே வேண்டாம், இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து அப்படி ஒன்றும் பெருசாக சந்தோஷமாக இருந்துடல, கோபி பாக்கியா வீட்டில் இருந்தாதான் அவன் பசங்களை பார்த்து கொஞ்சமாவது சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்ன பேசுகிறீங்க அத்தை, கோபியோட மனைவி ராதிகா, அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கோபி உங்கள் பையன் கோபி நம்ம குடும்பம் வேண்டாம், பசங்க வேண்டாம், அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாவை நம்பி தானே அவர் வீட்டுக்கு போயிருக்காரு, அப்போ கோபிக்கு என்ன ஆனாலும் ராதிகா தானத்தை பார்த்துக்கணும், நம்ம எதுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், நம்ம எதுக்கு பார்த்துக்கணும், ஏன் நீங்கள் ராதிகாவோட வீட்டுக்கு போய் அங்கே நல்லாவா இருந்தீங்க, சாப்பிட முடியாமல் எல்லார்கிட்டேயும் அவமானப்பட்டு என்னென்னலாம் நடந்துச்சு, அப்புறம் மறுபடியும் நம்ம எங்கள் வீட்டுக்கு தானத்தை வந்து நின்னீங்க, உங்கள் பையன் ராதிகா கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் செஞ்சாருன்னு நீங்கள் சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருந்தீங்க, இப்போ என்னடானா மனசு மாதிரி உங்கள் பையன் பாசம்தான் முக்கியம்னு சொல்லி ராதிகாவையும் உங்கள் பையன் கோபியவும் பிரிக்கணும், கோபியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரணும்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலத்தை, சரியாகவும் படலை, நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்புத்த, ராதிகா கோபி கண்முழிச்சிட்டாரு போல, நீங்கள் முதல்ல உள்ளே போயிட்டு இங்கே கோபிக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா இப்படி சொன்னதை கேட்ட ஈஸ்வரியும், என்ன பாக்கியா நீ, நாம தான் இங்கே கோபியோட குடும்பம், கோபிக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம தான் முதல்ல வந்து நிற்கிறோம், அதனால் கோபி கண்முழிச்ச உடனே என் பையனை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நீ என்ன ராதிகாவை உள்ள அனுப்புற, உனக்கு ராதிகா அவ்வளோ முக்கியமாக போயிட்டா, ராதிகாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நான் உன் மாமியார் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் உங்கள் பையனோட அம்மா தான், ஆனாலும் எவ்வளோ மனவேதனையில் இருந்திருப்பாங்க ராதிகா, அது மட்டும் இல்லை அவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்க தெரியுமா, இங்கே கோபியை காணோன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்காங்க, என்ன செய்யனே தெரியாமல் இருக்கும்போது தான் நான் ஃபோன் பண்ணி அவங்கள இங்கே கூப்பிட்டேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கோபிக்கிட்ட அவங்க பேசட்டும், என்ன ஏதுன்னு 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் அவங்கள பிரிக்கணும்னு சொல்லி மறுபடியும் கோபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்யணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க, அதுக்கு நான் என்றைக்கும் இடம் கொடுக்கவே மாட்டேன், நான் வந்து அனுபவித்த வரைக்கும் போதும் உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நான் நடந்துக்கிட்டதெல்லாம் போதும், இனி நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஈஸ்வரி பேச பேச சரியான பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாக்கியலட்சுமி. இங்கே செழியன் ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா கண் முழிச்சிட்டாரு, நீங்கள் போய் பாருங்கள், முதல்ல அப்பா கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்ல ராதிகா அழுதுகிட்டே கோபியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே கோபி மெதுவாக கண் முழிச்சு வா ராதிகா அப்படின்னு சொல்ல, கோபி என்னை மன்னிச்சிருங்க கோபி, நான் செஞ்சது தான் பெரிய தப்பு, உங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான் கோபி, என்னை மன்னிச்சிருங்க கோபி, நான் உங்களை திட்டிருக்கக்கூடாது, அவமானப்படுத்தி பேசியிருக்கக்கூடாது, நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் பிரச்சனை செஞ்சுருக்கவே கூடாது கோபி, என்னால் தானே இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்கவே இல்லை கோபி, எப்பயுமே உங்ககிட்ட பிரச்சனை செஞ்சு செஞ்சு இப்படி உங்களை வந்து இந்த நிலமையில நான் வந்து ஆளாக்கிட்டேன் கோபி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ராதிகா ரொம்பவே அழுகிறாங்க. அதுக்குடனே கோபியும், இல்லை ராதிகா உன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தது, என்னால் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை, இப்போ நீ என்னால் தான் அழுதுட்டுருக்க, பாக்கியா எப்பயுமே என்னால் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன செய்யனே தெரியாமல் குழப்பத்தில் இருந்திருக்கா, என் அம்மா அப்பா நீ பாக்கியான்னு எல்லாரையுமே நான் ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கேன், எனக்கு வந்து நல்லது நடக்கணும்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ கூட நீங்கள் எல்லாரும் எனக்காக அழுதுட்ருக்கீங்க, நான் நல்லா இருக்கணும், எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி எல்லாரும் மன வேதனையில் இருப்பீங்க, உங்கள் எல்லாரையுமே புரிஞ்சிக்காம என் சந்தோஷத்தை பற்றி மட்டுமே நினச்சிட்டு ராதிகா, நான் தான் உங்கள் எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கண் கலங்கிக்கிட்டு இங்கே கோபி ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. உடனே ராதிகாவும், உங்களுக்கு எதுவுமே இல்லை கோபி, நீங்கள் இப்போ நல்லா ஆயிட்டீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் இனி வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் நல்லபடியாக உங்களை பார்த்துக்கிறேன் கோபி, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் கோபி, நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோபிக்கு ஆறுதலாக வந்து ராதிகா பேசிட்டு
பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்க ஈஸ்வரி இங்கே பாக்கியாவை திட்டுறாங்க. என்ன பாக்கியா இது, நீ ஏன் பேச்சை கேட்காம வந்த ராதிகாவை கோபியை பார்க்க அனுப்பிட்ட. நான் தான் கோபியோட அம்மா. கோபி நல்லா இருக்கணும்னு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தேன். கோபி கண் முழிச்ச உடனே என் பையனை பார்க்கணுன்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காது. இவ்வளோ நேரம் கழிச்சு கோபிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த ராதிகா என்னவோ ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசிட்டு அவ பாட்டுக்கு உள்ளே போயிட்டா. வா பாக்கியா, நீ தான் இப்போ வந்து கோபியை நல்லபடியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்க. நீயும் நானும் தான் எப்பயுமே இங்கே கோபி பக்கத்தில் இருக்கணுமே தவிர்த்து இந்த ராதிகாவுக்கு தகுதியே இல்லை. கோபியை அவள் நல்லபடியாக பார்த்துக்கவே மாட்டா அப்படின்னு சொல்ல, ராதிகாவுக்கு தகுதி வேண்டாத்த, எல்லா உரிமையும் கோபி மேலே இருக்குது. அவங்க தான் பார்க்கணும். தகுதி இல்லை உரிமை இல்லைன்னா நீங்கள் பேசாதீங்க. என்னைக்கு உங்கள் பையன் நான் வேண்டான்னு சொல்லிட்டு என்னை பிரிஞ்சு அவர் இன்னொரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாரோ, எனக்கு தான் அவர் மேலே எந்த உரிமையும் இல்லை. என் பசங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாருக்கும் கோபி மேலே உரிமை இருக்குது. நான் மட்டும்தான் தள்ளி நிற்கணும். அவர் யாரோ மாதிரி தான் நான் உதவி செஞ்சுருக்கேன். அதனால் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு நீங்கள் எந்த ஒரு நினைப்பும் உங்கள் மனசில் இருக்கவே வேண்டாம். எல்லாத்தையுமே ராதிகா பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்கள் மகனை பார்க்க வந்தீங்க பாருங்கள், மற்றபடி நல்லபடியாக எல்லாரும் பேசுங்க, உதவி செய்யுங்க. நம்ம வீட்டுக்கு மட்டும் கோபி மறுபடியும் வரவே வேண்டாந்த. இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருந்தா உடனே உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க. அதனால் அவங்க போய் பேசட்டும். கோபியோட மனைவி ராதிகா தானே, பக்கத்தில் இருந்து கவனிக்க வேண்டிய எல்லா பொறுப்பும் உரிமையும் ராதிகாவுக்கு மட்டும்தான் இருக்குது. நாம் தள்ளி நின்று எல்லாத்தையும் நல்லபடியாக உதவி செஞ்சு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியலட்சுமி. இங்கே ராதிகா அழுதுகிட்டே கோபி கிட்ட சொல்கிறாங்க, கோபி, உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக உங்கள் அம்மா மறுபடியும் உங்களை அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போக போகிறாங்களாம். கோபி, என்னை பிரிஞ்சு நீங்கள் அங்கே போயிடாதீங்க கோபி. நான் என்னவோ உங்கள் கூட வாழவே மாட்டேன். நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு சொன்னது என்னவோ கோவத்தில் கோபி. ஆனால் உங்கள் மேலே எனக்கு இப்போ கோவமே இல்லை. நான் செஞ்சது தான் பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். உங்களை நல்லபடியாக நான் கவனிச்சிருக்கணும், நல்லா பார்த்துருந்துருக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களை நான் கொஞ்சம் கூட சாப்பிட வச்சு நல்லா கவனிச்சதும் இல்லை, நல்லபடியாக உங்களை பார்த்துக்கிட்டதும் இல்லை. இப்போ தான் கோபி நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கோபி சொல்கிறாரு, என்ன ராதிகா, இன்னும் நீ பாக்கியலட்சுமியை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை. பாக்கியா எனக்கு உதவி செஞ்சது என்னவோ உண்மைதான். ஏன்னா எனக்கு முடியல, மூச்சுவிட முடியல, மறுபடியும் உங்களெல்லாம் பார்ப்பணும் அப்படின்ற ஒரு பயம் வந்தப்போ முதல்ல நான் உனக்கு தான் ஃபோன் பண்ணேன். நீயும் ஃபோனை எடுக்கல. உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், செழியன், இனியா, என் ஃப்ரெண்டுன்னு எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணேன். ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கல. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு இருந்தப்போ தான் நான் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணேன். பாக்கியா கூட நினச்சிருந்தா என்னை வந்து பார்க்காம இருந்திருக்கலாம். என் மேலே கோவத்தில் இருந்த பாக்கியா அவருக்கு என்னானாலும் பரவாயில்ல, எதுக்கு ஃபோன் எடுத்து பேசணும்னு நினச்சிருந்தா இப்போ நான் கண்முழிச்சு உன் முன்னாடி பேசியிருக்கவே முடியாது. ஆனால் பாக்கியா நான் செஞ்ச எதை பற்றியுமே யோசிக்காம ஏதோ ஒரு உதவி வேணும்னு நான் கேட்ட உடனே வந்து எனக்கு உதவி செஞ்சா. யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாளாக இருந்து என் குடும்பத்தை எப்படி நல்லபடியாக கவனிச்சுக்கிறாளோ அதே மாதிரி தனியாகவே வந்து எனக்கு உதவி செஞ்சு இப்போ நான் நல்லா உங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் பாக்கியா தான். கண்டிப்பாக பாக்கியா மறுபடியும் என்னை அவள் வீட்டுக்கு வர ஒத்துக்கவே மாட்டா. ஏன்னா பாக்கியாவுக்கு தெரியாமையே இங்கே வந்து பாக்கியாவுக்கு நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன். ஆனால் பாக்கியா எந்த நிலைமையிலையும் என்னை விட்டு கொடுக்காம அந்த வீட்டில் நான் இருக்கும்போது அவ்வளோ பாசமாக அவ்வளோ பொறுப்பாக என்னை கவனிச்சுக்கிட்டா. ஆனால் அதை எதை பற்றியுமே நான் வந்து கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் பாக்கியாவோட பாசத்தை நல்ல மனசை புரிஞ்சிக்காம ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற ஆசையில் பாக்கியாவுக்கு தெரியாமல் பாக்கியா கிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கினேன். அப்போ தான் பாக்கியா என்னை புரிஞ்சுக்கிட்டா. இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இனியும் நான் இவர் கூட வாழக்கூடாது, நான் தனியாக இருந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் பாக்கியா அவளுக்கு வர ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் மீண்டு இன்னுமே உயர்ந்துட்டு தான் இருக்கா. நான் என்ன பிரச்சனை செஞ்சாலும் அதிலிருந்து வெளியில் வந்து பாக்கியா நல்லபடியாக சம்பாதிச்சு என் முன்னாடி ஜெயிச்சு காட்டுறாளே தவிர்த்து என்றைக்கும் பாக்கியா பின்வாங்கி போனதே இல்லை. அதனால் கண்டிப்பாக பாக்கியா அவள் முடிவிலேருந்து மாற மாட்டா, என்னையும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக விடவும் மாட்டா. எங்கள் அம்மா என் மேலே இருக்க பாசத்தில் அப்படி பேசுகிறாங்களே தவிர்த்து மற்றபடி நானும் பாக்கியாவும் சேரணும் நானே நினச்சா கூட இங்கே பாக்கியா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. ஏன்னா நான் பாக்கியாவுக்கு கொடுத்த அந்த மன வேதனையை பாக்கியா கண்டிப்பாக உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டா. ராதிகா பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம இத்தனை நாள் நான் தான் தேவையில்லாமல் பாக்கியாவோட ஹோட்டலை மூட வைக்கணும், பாக்கியாவுக்கு பிரச்சனை செய்யணும், பாக்கியா நல்லபடியாக இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாக்கியாவுக்கு பின்னாடி என் குடும்பமே இருக்குன்றதை நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் போயிட்டேன். பாக்கியா அவளுக்காக இல்லை, என் பசங்களுக்காகவும் என் அம்மா அப்பான்னு அந்த குடும்பத்துக்காக மட்டும்தானே உழைச்சிட்டு இருக்கா, கஷ்டப்படுறா. இங்கே ஹோட்டலோட ஓனராக இருக்கான்றதை மட்டும் நான் பார்த்தேனே தவிர்த்து அந்த ஹோட்டலில் அவள் எவ்வளோ வேலை செய்கிறா, கண்முழிச்சு ஒவ்வொரு நாளும் அவள் கஷ்டப்படுறான்றதை நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எல்லாமே எனக்கு
எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனியும் நான் பாக்கியாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் செய்யவே மாட்டேன் ராதிகா. என்னையும் கண்டிப்பாக பாக்கியா ஏற்றுப்பான்னு நீ நினைக்காத. ஏன்னா பாக்கியா தனி ஆளாக இருந்தாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் தலை நிமிர்ந்து எல்லாரும் முன்னாடியும் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற வழியில் போயிட்டுருக்கா. இதுக்கிடையில் நான் மட்டும் இல்லை, நீ ஏன் சொன்னாலும் பாக்கியா கண்டிப்பாக மனசு மாறவும் மாட்டா, என்னை ஏற்றுக்கவும் மாட்டா. அந்த வீட்டுக்கு நான் போக போகிறதும் இல்லை. அதனால் எங்கள் அம்மா என்ன தான் பேசினாலும் நீ அதை பற்றிலாம் யோசிக்காத. நான் உன் கூட தான் சந்தோஷமாக வாழ போகிறேன். நீ மனசு மாறி எப்பயும் போல் என்கிட்ட சந்தோஷமாக பேசினாலே போதும் ராதிகா. என்னை பற்றி நீ யோசிக்காத, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் இப்போ சந்தோஷமாக உன்கிட்ட பேசுகிறேன்னா அதுக்கு காரணமே பாக்கியா தான் அப்படின்னு பேசி கண் கலங்கி நிற்கிறாரு கோபி. இங்கே கோபி ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் பாக்கியாவை உள்ளே கூப்பிட்றியா? பாக்கியா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், பாக்கியா கிட்ட நன்றி சொல்லணும், பாக்கியா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, கூப்பிட்றேன் கோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை இங்கே கோபி கிட்ட பேசுறதுக்காக வர சொல்கிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, ராதிகா நான் கோபி கிட்ட பேச என்ன இருக்குது, அவருக்கு உதவி செஞ்சுட்டேன் அவ்வளவுதான். மற்றபடி நீங்களும் இங்கே அத்தையும் என் பசங்களும் தான் அவர்கிட்ட போய் பேசணும். எனக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்ல, இல்லை பாக்கியா நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் எனக்கு செஞ்சுருக்கீங்க, ஆனால் நானும் கோபியும் உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்கள் வாங்க கோபிக்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி கோபிக்கிட்ட இங்கே பேசுகிறதுக்காக ராதிகா பாக்கியாவை கூப்பிட்றாங்க. இங்கே பாக்கியா அமைதியாக நிற்கிறாங்க. கோபி உடனே கண் கலங்கி பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ரொம்ப நன்றி பாக்கியா, அது மட்டும் இல்லை என்னை மன்னிச்சிரு. உனக்கு எவ்வளவோ நான் பிரச்சனை செஞ்சுருக்கேன், என்னால் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கவே இல்லை, ஆனால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு உதவி செய்யணும் போது நீ மட்டும்தான் எனக்கு பக்கத்தில் ஆறுதலாக இருந்த. உன் நல்ல மனசை இத்தனை வருஷமாக நான் புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன் பாரு. நான் உன்னை விட்டு விலகி இருந்தது பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செஞ்ச தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் நான் இப்போ இந்த நிலமையில் இருக்கேன். என்னால் கண்முழிச்சு பேச முடியுது, ஆனால் மேற்கொண்டு என்னால் மறுபடியும் பிஸ்னஸ் செய்ய முடியுன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லவே இல்லை பாக்கியா. நம்ம பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் விட்டு பிரிஞ்சு நான் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருக்கவே கூடாது. உன் கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கணும். நீ படிக்கலை, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லி காமிச்சு உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அதனால தான் அந்த ஒரு எண்ணத்திலேயே இன்னொரு வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்து உன்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சினே தவிர்த்து உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் ஒவ்வொரு பிரச்சனையும் செய்ய செய்ய நீ உயர்ந்துக்கிட்டே தான் இருக்க பாக்கியா. நான் தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன். நான் உனக்கு பிரச்சனை செஞ்சு உன்னை விட்டு பிரிஞ்சு இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போனாலும் நீ என் குடும்பத்தை கைவிடலை, என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட. எங்கள் அம்மாவை உன் அம்மாவாக பார்த்து பாசமாக இப்போ வரைக்கும் கவனிக்கிற. அந்த மாதிரி நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது பாக்கியா. நான் தான் உன்னை புரிஞ்சிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக உன்னை புரிஞ்சிக்காம உன் மனசை வேதனைப்படுத்துறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நான் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் பாக்கியா. ஆனாலும் நீ செஞ்ச உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். என்னாலேயும் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இனி என்னால் உன் ஹோட்டலுக்கு நல்லது நடக்குமே தவிர்த்து பிரச்சனையும் நீ இனி தலகுனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் நான் என்றைக்கும் செய்யவே மாட்டேன் பாக்கியா. என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு கோபி. இதை பார்த்த உடனே ராதிகா நினைக்கிறாங்க, கோபியை நான் ஒழுங்காக கவனிக்கல, பொறுப்பாக நடந்துக்கல, அதனால தான் கோபி என்னை ஏன் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல். இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாரு போல் இங்கே கோபி. மனசு மாதிரி பாக்கியா கூட போகாமல் என் கூட நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி பயத்தோடையே ராதிகா நிற்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி, இனியா, செடியன்னு எல்லாருமே கோபியை பார்க்க வராங்க. இனியா ரொம்ப அழுதுகிட்டே கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு எதுவும் இல்லைப்பா, நீங்கள் அழாதீங்கப்பா, நம்ம அம்மா தான்ப்பா உங்களை நல்லபடியாக இங்கே கூட்டிகிட்டு சேர்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் இப்படி சந்தோஷமாக எங்களை பார்க்குறீங்க பேசுகிறீங்கன்னா அதுக்கு காரணமே அம்மா தான்ப்பா அப்படின்னு சொல்ல, அம்மாவோட பாசத்தையும் அன்பையும் புரிஞ்சுக்கோங்கப்பா, இனி அம்மாவுக்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் செய்யாதீங்கப்பா அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க. இனி அம்மா நான் இனி அப்படி நடந்துக்க மாட்டேன், என் மேலே என்ன தப்பு இருக்குது, நான் ஏன் அப்படி இருந்தேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா, யாரையும் தப்பாக நினைக்க போகிறதும் இல்லை, கண்டிப்பாக உங்கள் அப்பா மனசு மாறி நல்லதை மட்டும்தாம்மா இனியாம்மா செய்வேன் அப்படின்னு சொல்லி இனியாக்கிட்டையும் அழுகிறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, கோபி அம்மா உன்னை மன்னிச்சிட்டேன் கோபி, அம்மாவை பாரு கோபின்னு சொல்ல, அம்மா எனக்கு உங்கள் மேலெலாம் கோபம் இல்லைம்மா, இன்னும் அதிகமான பாசம் தாம்மா வந்திருக்கு. நான் செஞ்ச தப்புக்கு தானம்மா அப்பாவும் நீங்களும் என்கிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவெடுத்தீங்க. நான் மட்டும் நல்லது செஞ்சுருந்தா அப்பாவும் நீங்களும் ஏமா அப்படி ஒரு முடிவெடுத்திருக்க போகிறீங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கம்மா. பாக்கியாவையாக இருக்கட்டும்,
நீங்கள், அப்பா, ராதிகா, இனியான்னு எல்லாரையுமே நான் ஏமாத்தியிருக்கேம்மா. எல்லார்கிட்டேயும் பாசம் காட்டுறேன்னு சொல்லி உங்களை குடும்பமாக பாக்கியாவை விட்டு பிரிக்கணும்னு நினச்சேம்மா. ஆனால் அப்படி செஞ்சது தான் பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிலமையில நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நான் தேவையில்லாமல் பாக்கியாவுக்கு கொடுத்த பிரச்சனையால தாம்மா எனக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்கு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ஒரு பக்கம் அழுகுறாங்க, கோபியும் ஒரு பக்கம் அழுகுறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இனி கோபி நீ கவலைப்படாத, அம்மா உன் கூடயே இருக்கேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், பேசாமல் அம்மா கூடயே வந்துரு கோபி. ராதிகாவை கல்யாணம் பண்ணதுலேருந்து உனக்கு பிரச்சனைன்னு பிரச்சனை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்குது. நீ சந்தோஷமாகவே இல்லை. உன் பசங்க இல்லாமல் நீ என்னையும் பார்க்காம அந்த வீட்டில் எப்படி கோபி சந்தோஷமாக இருப்பேன்? பேசாமல் அம்மா சொல்கிற மாதிரியே பாக்கியா வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். பாக்கியா எதுவுமே உன்னை சொல்ல மாட்டா. இப்போ சந்தோஷமாக பேசுகிறேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பாக்கியா தானே. அப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் பாக்கியா வராதிங்கன்னு சொல்லிடுவாளா என்ன? நீ வந்துரு கோபி, இந்த ராதிகா வேண்டாம் கோபி, நான் அம்மா இருக்கேன்ல, அம்மா கூட வா கோபி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி இப்படி பேச ராதிகா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் செஞ்ச தப்பால தானே கோபி இப்படி இந்த நிலைமையில இருக்காரு, அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே கோபியோட அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு நிறைய வேலை இருக்குத்த, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பாக்கியா, எல்லாரும் இப்போ தான் இங்கே கோபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு வேலை தான் முக்கியம்னு கிளம்புற, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் ஆகலத்தை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ உங்கள் பையன்கிட்ட நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் பையன்ற உரிமை இருக்குது, ராதிகாவுக்கு அவங்களுடைய வீட்டுக்காரருன்ற உரிமை இருக்குது, என் பசங்களுக்கு அப்பாவை பார்க்க வந்திருக்கோன்ற உரிமை இருக்குது. ஆனால் கோபி மேலே எனக்கு எந்த உரிமையும் இல்லைத்த, அதனால தான் கோபிக்கு உதவி செஞ்சுட்டேன். கோபி நிலமையில் வேறு யார் இருந்தாலும் அவங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன் த. இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பட்டுமா த? அங்கே ஹோட்டலில் நிறைய வேலை இருக்குது த, நான் இல்லைன்னா ஸ்டாஃப் யாரும் சரியாக வேலை செய்ய மாட்டாங்க. என்ன தான் செல்வி அங்கே இருந்தாலும் கவனமாக எல்லாரும் வேலை செய்யணும். மறுபடியும் என் ஹோட்டலில் எந்த விதமான பிரச்சனையும் யாராலையும் வரக்கூடாதுன்னா நான் தான் தெளிவாக இருந்திருக்கணும். ஹோட்டல் வேலையில் நான் தான் பொறுப்பாக இருந்திருக்கணும். இனி யாரையும் நம்பக்கூடாதுன்ற தெளிவோடு இருக்கேன். அதனால் நீங்கள் உங்கள் பையன்கிட்ட பேசிட்டு மெதுவாக வாங்க. ஆனால் என் குடும்பத்தை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமும் அந்த பொறுப்பும் என்கிட்ட இருக்குது. நான் இப்படியே இங்கே இருந்து என்னத்தை செய்ய போகிறேன்? நான் ஹோட்டலுக்கு போய் வேலை செஞ்சால் தானே நம்ம குடும்பத்தை நான் கவனிக்க முடியும். நீங்கள் உங்கள் பையன் கூட பேசுங்க, என் பசங்க அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வரட்டும். ராதிகா, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரை நல்லா கவனமாக பொறுப்பாக பார்த்துக்கோங்க. இனி இவருக்கு இப்படி வராதபடிக்கு நீங்கள் தான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். நான் கிளம்புறேன் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொறுப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன உதவி செய்யணுமோ அதை கோபிக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு மன நிறைவோட ராதிகா கிட்ட பேசிட்டு இங்கே பாக்கியாவும் அங்கேருந்து கிளம்பும்போது ஈஸ்வரி பாக்கியாவை ரொம்பவே திட்டுறாங்க. நீ ரொம்ப மாறிட்ட பாக்கியா, என் பேச்சை வர வர கேட்குறதே இல்லை. நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வேலை தான் முக்கியம், குடும்பத்தை பார்க்கணுன்னா நான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறியே. இங்கே கோபி எந்த நிலமையில இருக்கான்? கோபியை பார்த்ததுக்கு அப்புறமாவும் கோபியே மனசு மாறினதுக்கு அப்புறமாவும் நீ இப்படி பேசுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் கோபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே இங்கே பாக்கியா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அத்தை உங்கள் பையன்கிட்ட நீங்கள் பேசலாம், ராதிகாவோட வீட்டில் கூட நீங்கள் போய் இருக்கலாம், உங்கள் பையன் தான் முக்கியம்னு நீங்கள் நினச்சா. ஆனால் நீங்கள் இருக்கிறது என் வீடுத்த, அந்த வீட்டுக்காக மொத்த பணத்தையும் உங்கள் பையன் கோபிக்கிட்ட கொடுத்து அந்த வீட்டை நான் வாங்கியிருக்கேன். என் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது, யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். அப்படி இருக்கும்போது உங்கள் பையன் மேலே உள்ள பாசத்தில் இங்கே எவ்வளோ நாள் வேணாலும் இருந்து பேசுங்க, நல்லபடியாக பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கோங்க. ஆனால் என் வீட்டுக்கு வேறு யாரும் வரக்கூடாதுத்த. நான் இனியாவது சந்தோஷமாக சமாதானமாக என் வேலையை பார்க்கணும், பொறுப்பாக நடந்துக்கணும். மறுபடியும் என் ஹோட்டல்லையும் என் பசங்களுக்கும் யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் யாரையும் நான் நம்புறதாவே இல்லைத்த. நீங்கள் இங்கே இருங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்த்து தான் முடிவை எல்லாரும் முன்னாடியும் தெளிவாக சொன்ன பாக்கியா உதவி செஞ்சதுக்கு அப்புறமா கோபிக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இனி கோபிக்கு பாக்கியாவோட வீட்டில் இடமே இல்லை, கோபி அந்த பக்கமே வரக்கூடாதுன்றத இங்கே தெளிவாக பாக்கியா ஈஸ்வரிக்கும் இங்கே கோபிக்கும் புரிகிற மாதிரி சொல்லிட்டு அங்கே போனதால் ஈஸ்வரிக்கு பதில் பேச முடியல. பாக்கியா என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டா, என்ன நல்லபடியாக கவனிக்கிற மாதிரியே கோபியாவும் கொஞ்சம் கவனிச்சா என் பையன் கோபி சந்தோஷமாக இருப்பானேன்னு பார்த்தேன். அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமே, இந்த ராதிகா மட்டும் கோபி கூட இருக்கக்கூடாது, என் பையன் கோபி என் கூட இருந்தால் தான் அவன் சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சி நான் ஒரு முடிவெடுத்தா, இந்த பாக்கியா என்னடானா என் பேச்சை கேட்காம எதிர்த்து பேசிட்டு வேலை தான் முக்கியம், குடும்பத்தை நான் கவனிக்கணும்னு அவள் வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாளே, இதில் நான் என்ன தான் முடிவெடுக்க முடியும்னு சொல்லி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஈஸ்வரி.
உடனே கோபி ராதிகா கிட்ட சொல்கிறாரு, பாத்தியா ராதிகா, நீ என்னவோ நினச்ச பாக்கியாவால் நீயும் நானும் பிரிஞ்சிருவோம், மறுபடியும் எங்கள் அம்மா என்ன பாக்கியாவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இனி என் கூட சேர்ந்து ஒன்றா வாழ விடாமல் இந்த பாக்கியா செஞ்சுருவாங்களோன்னு நீ நினச்ச. ஆனால் பாக்கியாவோட நல்ல மனசு உனக்கு புரிஞ்சிருக்குல்ல. நான் பாக்கியாவுக்கு செஞ்சதை பாக்கியா என்றைக்கும் உனக்கு செய்ய மாட்டா. அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி பாக்கியாவுக்கும் நல்லாவே தெரியும். பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நாம தான் இத்தனை நாள் பாக்கியாவை பற்றி ரொம்பவே தப்பாக நினச்சிட்டோம். இப்போயாவது பாக்கியாவோட மனசு உனக்கு புரியுதுல்ல அப்படின்னு பாக்கியாவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட கோபி பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இனி பாக்கியா பக்கமே போகக்கூடாது, நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும். பாக்கியா இப்படிப்பட்ட ஒரு பெரிய உதவியை செஞ்சு எனக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டிட்டா அப்படின்னு நினைக்கிறாரு கோபி.